Question number 19 பார்க்கலாம். A transparent solid cylindrical rod, refractive index 2 by root 3 is kept in air. A ray of light incident on its face travels along the surface of the rod as shown in the figure. Calculate the angle theta. So questionல ஒரு transparent glass rodோட image கொடுத்திருக்காங்க. அதோட refractive index என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 by root 3. So அந்த rod வந்து airல வச்சிருக்காங்க. லைட்டோட ஒரு ரே ராடோட ஃப்ரண்ட் ஃபேஸில் ஆங்கிள் தீட்டால ஹிட் ஆகுது. லைட் ரே ராட்குள்ளே போய் ரிஃப்ராக்ட் ஆகி அது ராடோட சர்ஃபஸில் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுது. அதாவது ராட்குள்ளே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ ராடோட சர்ஃபஸை விட்டு லைட் வெளியே போகாதது காரணம் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். அண்ட் கொஸ்டினில் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டா வேல்யூ ஸோ இது வந்து கிளாஸ் ராடு, வெளியே வந்து ஏர் இருக்குது. யூஸ்வலாக லைட்டு ஏர்லேருந்து நமக்கு கிளாஸ் ராடுக்கு போகும்போது என்ன ஆகும், லைட்டாக டீவியேட் ஆகும். ஸோ அதை வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து லைட் ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது. அப்புறம் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது என்ன ஆகும், ஸோ லைட்டு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது அகெயின் ஒரு ஆங்கிள் சேஞ்ச் நடக்கும். ஸோ இதில் வந்து லைட் ரிஃப்ராக்ட் ஆகி வெளியே போயிடும். பட் இது ஒரு ஆங்கிள் வரைக்கும் தான் நடக்கும். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து இன்சிடெண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்சிடெண்ட் ரே. இன்சிடெண்ட் ரே வந்து சர்ஃபஸில் படக்கூடிய ஆங்கிள் வந்து இன்சிடெண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து தாண்டும் போது என்ன ஆகும்னா, அந்த லைட் வந்து பட் சம்டைம்ஸ் இந்த இன்சிடெண்ட் ரே வந்து ஒரு வேல்யூவை, இந்த இன்சிடெண்ட் ரேயோட ஆங்கிள் ஒரு வேல்யூவை தாண்டும் போது என்ன ஆகும்னா, இந்த ரே வந்து இப்படி வெளியே போகாமல் உள்ளே போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃபினாமினனை தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர் அண்ட் வாட்டர் இருக்குது. இப்போ லைட் வந்து ஏர்லேருந்து வாட்டர் பாஸ் ஆகும்போது அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபினாமினா ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேணும். அதோடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 48.6 டிகிரிஸ். அண்ட் இப்போ இந்த ஆங்கிள் வந்து 48.6 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, லைட் வந்து உள்ளே ரிஃப்ராக்ட் ஆகிடும். பட் இதுவே இந்த 48.6 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைட் வந்து அதோடைய சர்ஃபஸில் வந்து கிரேஸ் ஆகும், சர்ஃபஸில் அப்படி போகும். இதுவே கிரேட்டர் தேன் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா இந்த லைட் ரைஸ் வந்து அகெயின் வாட்டரில் பட்டு ஏருக்கு போயிடும். ஸோ இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இந்த கிளாஸ் ராடில் லைட் வந்து ஏரில் இருந்து கிளாஸ்க்கு போகும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்னெல்ஸ் லா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். n1 sin theta is equal to n2 sin r. இதுதான் ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா. ஏருக்கு நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது ரெண்டு n1னா ஏருக்கு எடுத்துக்கலாம், n2னா அந்த மீடியத்தை நம்ம எடுத்துக்கலாம். n1க்கு அப்ராக்சிமேட்லி 1. அண்ட் ஃபார் அந்த ராடுக்கு நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 2 by root 3. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ராடோட சர்ஃபஸில் ட்ராவல் ஆகுது டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும். ஸோ ராடுக்குள்ளால் நமக்கு ஆங்கிள் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா sin c is equal to 1 by n. sin இந்த c வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள், 1 by நமக்கு தெரிஞ்ச இந்த ராடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2 by root 3. பிகாஸ் நம்ம ராடில் தான் லைட்டு பாஸ் ஆகுது. இந்த 2 by root 3 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், 3 by root 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ sin
தீட்டா எந்த ஆங்கிள் வந்து நமக்கு √3/2 வரும்? 60 டிகிரிக்கு வரும், அப்படி தானே? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் 60 டிகிரினா கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இந்த வேல்யூ ஸ்னெல்ஸ் லால அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா வந்து n1 sin θ இஸ் ஈக்குவல் டு n2 sin r. ஸோ இதில் n1 ஓட வேல்யூ வந்து 1, n2 ஓட வேல்யூ 2/√3, தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் r ஓட வேல்யூ 60 டிகிரி. அப்போ n1 ஓட வேல்யூ என்னது? நம்ம ஸ்னெல்ஸ் லால அப்ளை பண்ணிக்கலாம். 1 × sin θ இஸ் ஈக்குவல் டு 2/√3 × sin 60 டிகிரி. ஸோ sin θ இஸ் ஈக்குவல் டு 2/√3 × sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எல்லா வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ sin θவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வரும். sin θ 1 அப்படின்னா அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ் θ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு θவோட வேல்யூ வந்து 90 டிகிரி.